வச்சாங்க ஊதி கட்டான ஆண்டி ஏன் அதுல வாய் வச்சு ஊத போறீங்க அப்பதான் சவுண்ட் வரும் வாய் சவுண்ட் ஏன் கேட்குது சாமி கிட்ட இடப்பதை கேட்டா தடை இஞ்சாத கொடுக்க போகிறார் சொல்ல மாட்டேன் நான் என்ன கேட்க போறேன் போகுது ஒரு போறேன் அவனுக்கு போறான் சாமி போச்சா பச்சை எடுத்தாரு பேமானி கட்டிக்கார வரமா தெரியா என்னமோ தெரியாம எழுதுறே இருப்பதை கேட்டு எதை கேட்டாலும் அப்படி என்று என் தங்கையா இருக்கும்படியான ஆங்கால பரிசுத்த வைத்த பிரகாரம் கங்கன் தரித்து உள்பாரம் தெரிவிக்க வேண்டும் அப்போது உதஞ்சு அடிக்க வேண்டும் அப்படின்னு யுகத்த நாளாகிறேன் கிரேதா திரேதா தோபர கடி யுகத்த நாளாகிறேன் நாளை யுகத்தை கண்டிலே உதயத்துல யாருக்கு மகனா பிறந்தது உனக்கு தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனைக்கு அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சரி அந்த சும்மாக்குமா நான் அறக்கல ஏன் இங்க பைக்க முடிச்சு போய் நான் அறக்கிறேன் அதுதான் பெரிய பயன் சொன்னாங்கன்னா புடும் கதை சொந்த பள்ளியா இருந்தா ஒரு கையில களை வெட்டு ஒரு கையில பிள்ளை எடுப்பாங்க செடி ஓட்டுற பிள்ளை ஒன்று இல்ல ஆமா எடுத்து போவாங்க அதான் தனக்கு தனக்குன்னா புள்ளி போனா கூலி வரைக்கும் போனா பிள்ளை மேல மண்டை வாரி போட்டு விட்டுருவாங்க கூப்பிடுவாங்க மண்டை மேல பிள்ளை தள்ளி போயிடுவாங்க ஆமா பிள்ளை மேல மண் தள்ளி போயிடுவாங்க அப்பயே யோசனை பண்ணேன் இந்த கேள்வி தனக்கு புடுங்க களை வெட்டுறேன் ஒரு கேள்வி கம்போட உட்காந்து களை கொத்தனா இந்த கம்பு இருக்கிற புடுங்க போட்டு அதே கம்பு ஓடல ஒரு கண்ணாடி வந்தா புடுங்க கிழிக்குவேன் புடுங்க மஞ்சள் பேரலுமே அதே கிழமை ஒரு கண்டு மேல புடுங்க கடை கொத்தனா அது சோள புடுங்க கிழிக்குவேன் சோள அரிக்குவேன் அப்ப தனக்கு தடுக்குன்னா விடியும் கலக்கட்டும் நான் கேள்வி கால் கேட்டுக்கிறேன் பாடி சொன்னேன் நான் அந்த அப்படியா பொருளாது இருந்து பிடிக்கமா தந்தை யார் வந்த பிறகு அந்த ஐயா திருமறித்து உடல் மாறிட்டு உலகத்திலே புகழோடு பெருமாக்கி வைத்து உதயத்திலே பல்லாமனாக பிறந்தோம் இதேதா போச்சு திரையோகத்திலே ஐயா அந்த அசராக
பிராட்டி கைகேயி சுமத்திரை ஆமா ஆ. கௌதல பிராட்டிக்கு ராமன் அவதாரித்தோம் ஆமா. கைகேயிக்கு பரதம் சத்துருகன் சுமத்திரைக்கு ஆ. லட்சுமணன் பிறந்தான் பிறந்த உடனே குறைபாடு இல்லாது இளம காலத்திலே இருந்து விஸ்வாமித்திரன் எங்க நாட்டை ஓடி வந்தார் ஐயா தாதா சக்கரவர்த்தி யாரு நான் செய்ய முடியாத யாகத்தில் அழைத்து கொண்டிருக்கா தாடை ஏற்பட்டவள் அவரையே மடிக்க வேண்டும் எங்களுக்கு சுகவாடு கொடுக்க வேண்டும்னு ராமா சென்று வாழாரு சொன்னாரு கோவிலே விழுத்தி என்னை கத்து கொடுத்தே போறாரு ஆமா ஆமா விழுவத்தை கத்து கொடுத்தா கத்துனே போறேன் பார்த்தார் விஸ்வாமித்திரன் மரியார் ராமா பாரா தாடைக்கு என்ன திரும்பினார் ஆமா பயம் அவளுக்கு பேர்பட்ட கொடுமையான ஆட்சி செய்யறால பேர்பட்ட சிறுநீர் விட்டா ஐயா அரியாச்சி மும்மணி வரையா இவருக்கு மட்டும் கைதோட போகுமா அப்ப எந்த பேர் உருவமா இருக்கும் அவன் எங்க போட்டுருப்பா பார்த்தேன் கோதண்டத்தை கடைபிடிக்க வர வந்து ஐயா கோதண்ட தண்டே நான் கோரிய தண்டே சென்று வர வேண்டும் அப்படி என்று எங்க சென்றேன் அந்த ஜனகனில் வில் ஒழிப்பு செய்ய வரும் இந்த அம்பாள் யாகச்சேரிக்கு தோவரகத்துல வில் வளைப்பு செய்ய வரும் அப்படி என்ற உடனே சென்று குறைபாடாது ராஜா வந்து கொண்டிருந்தார் இந்த வில்லை ஒடித்தவருக்கு பெண் என்று சொன்னார் நான் எழுந்து வில்லை பிடித்து ஐயா வில்லாத ஒடித்து மனமம் தருத்து அந்த உடனே பார்த்தார் கைகேசி இருக்கிறா கூலி வாத்தியம் பிரகாரம் ராமனோ காடால வேண்டும் பரதனோ நாடால வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே என் தந்தையார் பார்த்தார் நம் பிள்ளைய காட்டுக்கு அனுப்புவதா அப்படின்னு மனமில்லையே அப்படின்னு என் தந்தை மனக்கிலாசமாக ராமா கைகேசி சொல்லி விட்டார் ஒரு காலத்துல சம்பராசுர காலத்திலே கேட்டா வர 2 வாரம் எனக்கு வேணும்னு எப்ப கேக்குறேன்னு அப்பதான் சொன்னேன் அந்த சொன்ன வார்த்தையை இப்ப நிறைவேற்றி விட்டார் நீரோ காடால வேண்டும் 14 ஆண்டு பரதனோ நாடால வேண்டும்டா அவர் வார்த்தை பிரகாரம் வார்த்தையான் குறை இல்லாது சீதாங்கனி லட்சுமணனோடு சென்று பஞ்சவடிவில் தங்கியிருந்தோம் பஞ்சவடியில் இருக்கின்ற போது பார்த்தார் மாயா மானு மீது சீதா ஆசைப்பட்டா மானை பிடித்து கொடுத்தால் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே மனைவி ஆசைப்பட்டு விட்டாரு அவ காரியத்தை வெற்றி ஆக வேண்டும் அப்படின்னு மானை பிடிச்சிக்கிட்டு தொத்தின்னு சென்று விட்டனார் சென்று ஒரு லட்சுமணனை காவலா வச்சுட்டு போனேன் அந்த மானாகப்பட்டது ஓடி கொண்டது மானத்தை போட்ட உடனே லட்சுமணா அவையம் பண்றது அவையம் பண்ண உடனே அண்ணனுக்கு ஆபத்து வந்து விட்டது அப்படி சீதாங்கனி என் மனைவி லட்சுமணன் சொல்றாங்க போய் அண்ணனை காபத்து பண்ணு அண்ணனுக்கு ஒரு ஆபத்து ஒரு காலத்துல வராது அப்படின்னு சொல்லி உடனே நம்மட்ட அம்மா இறந்தவன் மனையை இருந்தவன் ஆளலாமன்னு எண்ணம் கொண்டு விட்டாயா அப்படின்னு சொன்ன உடனே எங்கிட்ட இருந்து நம்ம பேசுறதுக்கு நியாயம் கிடையாது அப்படின்னு சத்திய கூட 3 கூட கழிச்சுட்டு என்னை தேடி வந்து விட்டான் தேடி வரும் முன்னமே பார்த்தான் தென்னிலங்கை அறுபடியா ராமநேசன் பட்டணும் வந்து பார்த்தான் பிச்சாண்டியாதி உண்டு அங்க வந்தான் வந்து ஏசன் கேட்டான் ஏமா உள்ள இருந்து போட்டா வெளியே இருந்து போட்டா இதான் பார்த்து இது பாப்பா இருப்பி மாதிரி பாசப்படி உள்ள ஒரு பொருள் வெளியே கொடுக்கூடாது இதான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்பி சீதாங்கனி 3 ஓட்டி தாண்டி வந்தாங்க மண்ணோடு பேத்து ராவணன் தூக்கி மூட்டான் தூக்கி மூணு சடாய் பட்டு பார்த்தது உடந்தது ஐயோ சீதாங்கனி ராணியம்மா தூக்கும் போது அப்படி சிறகால அடிச்ச உடனே ராவண மாலை அடித்து சிறகா அறுத்துட்டான் அறுத்துட்டு போயின்னு ராமா ராமா என்று கிடந்தது நானும் என் தம்பி லட்சுமணனும் நம்ம விட்டுட்டு போனோம் மனைவியே அண்ணியை விட்டு போனோம் தேடி நாங்க வந்தோம் தேடி வரும் காலத்திலே சடாரி பற்றி ராமா ராமான்னு கண்டது சீதையை காணவில்லை சடாரி பற்றி ஐயா தென்னிலங்கை அறுபடியா ராவணாகப்பட்டணும் சீதாங்கனியை களவாடி சென்று விட்டான் அப்படின்ற உடனே உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டேன் ஐயா உன் தந்தையார் இருந்து விட்டார் நீ காண வந்த உடனே உன் தந்தை ஏமாடம் செய்யல அந்த மோட்சத்தை கொடுக்கணும்னு கேட்டு அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தான் சடாரிக்கு மோட்சத்தை கொடுத்து இல்லையா தேடி போன உடனே அங்க வந்தா சுக்கிருப்பான் என்ன சாமி தேடுறீங்கன்னு கேட்டான் என் மனைவியை யாரோ ராவண களவாடி போட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பார்த்தான் இதான் சாமி என்று என்னை பிடிச்சான் அவன் என் மனைவி எங்க அண்ணன் வாடி வச்சிருக்கான் என் மனைவி என்னோட சேர்த்து வச்சார் ஆனா உன் மனைவியை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா
சப்பா உண்மையை சொன்னேன் நம்ப மாட்டேன்னு அக்கினி மூட்டி வளமா வந்து சத்தியம் பண்ணி கொடுக்கணும் சத்தியம் பண்ணி கொடுத்து அவன் வார்த்தை பிரகாரம் கிசுகந்தி அறுபடியானே வாடிய வதம் பண்ண வேண்டுமே அப்படி மரா பார்த்து மரபாக நின்று நான் வாடிய வதத்துக்காக அந்த வாடிய வதத்தை மரமாத்து மரபாக நின்றான் 7 வளம் இருந்தது ஏன் கேளு பாரியோடு யார் ஏறு என்று யுத்தம் செய்ய வரும் அவன் யுத்தம் செய்ய பாரு எதிர் நிற்கிறானா அவன் பலம் போய் அவனை சேருமா அவன் பெற்ற வரும் ஆமா ஆமா மரமாத்து மரபாக நின்ற மரம் மரபாக இருந்தது சாவத்துக்கு காரணமாக உண்மையாகட்டும் பாம்பா இருந்தான் பாம்பா இருந்த உடனே எல்லாம் வரும் பஞ்சம் இருக்கு நேரம் ஆகணுமே நாங்க ஒரே காலத்துல அவனுக்கு பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு மூணவாளில் கால வச்சேன் பாம்பு செலுத்து நேரம் ஆச்சு ஒரே நேரம் ஒரே பானத்தலை விட்டு அவனை கொன்று குவித்து ஆடிக்கு மொழித்தம் கொடுத்து ராவணாதி கூட்டத்தில் கருவறை கண்டுமே 70 லட்சம் ஆனாலும் சேர்வரை கூடி கண்டுபிடித்து அந்த ராவணாதி கூட்டத்தை கருவறுத்து விபட்டனுக்கு இலங்கைய பட்டத்தை சூட்டி சீதாங்கனியோடு சென்று வந்து குறைபாடு இல்லாது நாங்க ஏதோ இருக்கின்ற பொழுது வைகுந்தமே சீர்கட்டு போச்சு அப்படின்னு சொன்னா எங்க வந்து நான் எடுத்துட்டேன் வைகுந்தத்தை எதுவும் கிடையாது லட்சுமி கிடையாது அம்பா பகவான் கிடையாது அப்படி என்று தூர்வாசம் அவனுக்கு செய்த வேலைனால அங்க பார்த்த குறைக்காது நாம பக்தருக்கு சென்று வேட்டையாடி வருமுன்னமே பார்த்தால் உமைகளா இருக்கக்கூடிய தங்கச்சிட்டாங்களே பணமாதா வந்தாங்க பணமாதா வந்து எங்கம்மா போனம்மா காலமா எப்படி இருந்த அந்த ராவண உருவத்தை வஞ்சி காட்டினான் அந்த அம்மா சாபத்தை கொடுத்துட்டாங்க இந்த உருவம் யாரு வந்தாலும் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க வந்து பார்த்தேன் அவன் மேல ஆசைப்படாதோ நீ நான் உருவத்தை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி மோதிர முடிக்க மாட்டேன் அப்படியே பூமியை பிளக்க செய்து கீழே இறங்கி வைகுந்தம் வந்து சேர்ந்து நடப்பது என்ன யுகம் துவாபர யுகத்திலே யாருக்கு ஜெயிக்க வேண்டும் என்ன செய்வது அந்த யுகத்திலே பிறக்க வேண்டும் என்று என்ன செய்யும் உனக்கு செந்தாமரை இருக்கு செந்தாமரை மகாலட்சுமி நாயகர் கொஞ்சம் போது நாயகர் நாங்க வேற்று நாயகர் ஆமா தேவர் கல்யாணம் தலைவராக்கம் தேவ நாயகர் ஆமா திருப்புராஜர் மடுவிலி ஜலமந்த செந்தா யானையாகப்பட்டது அதே மாதிரி ஒரு ஊரில் முதலே வசித்து கொண்டு வந்தான் யாரா ஜலமந்தி முன்னங்கால எடுத்து வைக்கும் முன்னங்கால கரார் சொல்ற முறையை பற்றி கொண்டது ஐயோ நம்ம விடுபடுறது கிடையாது அவனை ஓராண்டு இருந்தாங்க 1000 ஆண்டு காலம் போராடி கொண்டு வந்தான் ஆமா ஆமா விடுபடுறது கிடையாது என்று தும்புகாய் ஆகாய மரபை தூக்கி ஆதி மூலம் என்று அழைத்தது ஆதி என்ற பழைய மூலம் வந்தா தாரக மந்திரம் முதலுக்கும் முடிவுக்கும் கடைசிக்கும் நடுநாயகனம் தானே அப்படி பாதத்தை சென்று முதலச்சிற மறுத்து யானைக்கு முக்தி போட்டான் தான் ஆதி நாயகன் அது நியாயம் சும்மா கையில இந்த கொடை கூடாது எப்படி கொத்துறேன் நீ போறது விட்டாரு சங்கு சக்கரம் கதை போகணும் சக்கரமாகப்பட்டதோ பகவான் நம்பர்தானே எப்போதும் வச்சிருப்பாரு நம்மளை விட்டுட்டு ஒரு போறாரு அப்படி அது கோபம் கொண்டுக்குன்னு எனக்கு முன்ன சென்றது நான் முதல்ல போய் புரிஞ்சு பாருங்க சேர்த்து இருக்குது அறுத்து குறைபாடு இல்லாத இருக்கும்படியான மாந்தர் எல்லாம் மனம்பா 108 நாமம் ஒரு நாமத்துல கோவிந்தாந்து சொன்னா கோழி பாவம் நீங்க கொள்ளு விளையாட்டு நெய்யோட நம்பு ஆமா ஆமா ஆமா
என் மனைவி கட்ட வார்த்தை அஞ்சுவான். ஆமா. அப்பேர் பட்டவர். ஆ. என் மச்சான் சிவபெருமா இருக்காரு, அவர் வாஸ் சொல்லு. எனக்கு என் தங்கச்சிக்கு தலை சோமா. நாங்க தலப்பாடி போவோம் ஜாண்டிக்கு அவங்க கிட்ட. வர விட்டுருவாரு. கொடுத்துட்டு ஒன்னும் என்னதான் கேட்டு முடிவு மாதிரி வந்துருப்பாரு. என் தங்கச்சி இருக்கு, நாங்க 2 பேரும் தான் போதும், எப்படியா சாவத்தை விட்டுருவோம் என் தங்கச்சிக்கு. அதால முடியல என்ன கூப்பிடுவாங்க, நாங்க 2 பேரும் போக வேண்டாம். சாவத்தை விட்டு என்ன போத போட்டு வெளியே போட்டுருவாரு. போக வேண்டாம். அதனால கஞ்சா குடிக்காதான். கஞ்சா குடிச்சா போதது வராது, சும்மா குடிக்கிறது அவர் கனமா கிடையாது. ஏன் பார்வதி ஏமாத்துக்காக அப்படியே இருந்த பிறகு நான் இருக்கும்படியான பார்த்து ஆண்டவன் வரை கொண்டிருக்கிறார். துவாபர யுகத்திலே பிறக்க வேண்டும். யாருக்கு மகனா பிறந்தா எக்காரியத்தை முடிக்கலாம், யாரை கொண்டு இந்த மாதிரி முடிக்க வேண்டும் அப்படின்னு யாருக்கு மகனா பிறந்தது உங்களுக்கு விட்டு வச்சா எல்லாம் பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கையுக்கும் காலுக்கும் விளக்கிட்டு சிறந்தாலி அடிச்சாங்க. அம்சம் சிறந்தாலி அடிச்ச உடனே என்ன தட்டை போட்டான், குழந்தை பிறக்க வேண்டும், ஆராய்ச்சி மணி அசை வேண்டும், கோவிலிருந்து கத்த வேண்டும், சிறந்தாலி அடித்து வச்சிருந்தான். அடித்து வச்ச உடனே குழந்தை பிறப்பது, ஆராய்ச்சி மணி அடிச்சுவது, கோவிலுக்கு கத்துவது, செவிடன் சொல்றதோ பொண்ணு கேட்பது, பொண்ணு சொல்றதோ செவிடன் கேட்பது, இந்த நன்னி பத்திரம் செய்து போட்டு வச்சிருந்தான். இது எல்லாம் வேண்டும், தப்பிக்க வேண்டும் அப்படின்னா பிள்ளை பிறக்கணும். பிறந்த உடனே ஆராய்ச்சி மணி ஆசையும் அது உடனே மருத்துவ வச்சு கொண்டு வந்து கொடுப்பா. கொடுத்த உடனே காலை பிடிச்சி கறக்கிறது கேசரி மரமா எரிவது, பின்புறமா வால்முனை காட்டுவது. தோட்டம் அதனால நேரா கொள்ளக்கூடாது பிள்ளை அப்படின்னு பின் அம்மா காட்டுவான். இப்படியா ஒண்ணு கொண்டுக்கிட்டே வந்தான். கொன்ன உடனே 5 குழந்தை, 6வது குழந்தை கொண்டோம். 7வது ஜனனமாக இருக்க முடியாது. தேவைக்கு வயிற்றுலயே ஜனனம் செய்து ரோகிணி வயிற்றுல கருப்பத்தை மாத்தி விட்டான். மாத்தி விட்டு பலராம போதாரு எங்க அண்ணன். 8வது ஜனம் தான் கண்ணாவதானம் கட்டணும், நான் எடுக்க வேண்டும் குறையில்லாது கௌத்திரை எடுத்து சீரஞ்சு ரப்போடு குறைபாடு இல்லாது பார்த்தார். எது எது இருக்கோ அந்த கரகத்தை அப்படியே நேர்த்தினான். எதுவும் அசையக்கூடாது. சிறந்தாலியம் பிறந்த உடனே நடந்த பாரத கதையில 3 வருஷத்துல சக்கரை எடுத்தா, 3 வருஷத்துல அழுத, 3 வருஷத்துல சிரிச்சா. மொத்தம் 9 பொட்ட மாதிரி நானு 9 இது 3வது 3 சொல்லி 9 மொத்தமா சொன்னாங்க. அப்படின்ற உடனே பார்த்தா பிறந்த உடனே சிறந்தாலே சதுர்புஜ காட்டி தாய் தந்தைக்கு காட்டினோம். சதுர்புஜ காட்டி இளம்பிள்ளை இருக்கிறது எப்படி என்ற கம்சம் பண்ணிடுவான். ஆனால் என்ன செய்ய வேண்டும், எந்த ரக்கத்துல பிறந்தவர் அம்மா எனக்கு எந்த கரகம் ஆவாதான் அந்த கரகத்தில் பிறந்தவர் ஆவாரு. யார் ஓகரி நாளில் அமரப்பட்டோம் சத்துதிக்கு வேற தண்ணில் தேவதோடு வடமதுரா புரிய தோண்டி சிசுவல்வ வது தேவன் கை மீது ஏறி நெய்ய முடன் செய்த வரி மனத்தை காலி அரிய பதம் காலிக்கின்றார் இறையவா நாராயண எம்பீராரே. கொடுத்து இளம்பிள்ளையார்கள் கம்சைங்க கொண்டுடுவான். அதனால ஆயிரப்பாடியிலே அசோத மனித பெண் குழந்தை வந்திருக்குது. என்ன கொண்டுமே அங்க கருத்தி விட்டு அங்க இருக்கு பெண் குழந்தை கொண்டு வந்து கருத்துக்கணும். அது பல எங்க அப்பா பார்த்தாரு, பருப்பம் கொண்டு வச்சாரு. இந்த பருப்பம் வச்சு தூக்கினா போறாரு. மழத்துல தூக்கினே இருக்கு. ஆயிரத்தோட நாகமா பட்டதோ மழத்துல என் மேல படாது, படையா காத்து கொண்டு வந்தது. அப்பயே பார்த்தா எவனி 6 கோடி கொண்டு வந்தது. ஆமா, அந்த ஆத்துல கண்ணதா கை போனா கப்பல் போயிடுது. அதை வச்சு வசதியாப்படாச்சு தூக்கிட்டு போறாரு. ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க, அச்சமான ஊர்ல ஆம்பளை போல பொண்ணு தொப்புள் கொடி விடாத முன்னே கப்பல் ஏறி போச்சு. இவர் தான் போன ஒரு கப்பல் ஏறிக்கணும். அதான்டா அப்படின்ற உடனே படை இல்லாத இருக்க முடியாது. பார்த்தேன் ஆயிரப்பாறை ஒண்ணு கத்திட்டு அங்க இருக்க மென்மட்டு வந்து கத்தினார். ஆராய்ச்சி மணி அசையுது, கோவில்கள் கத்துது, குடிஞ்சது செவனு கட்டுது, செவனு சொன்ன குடும்பம் கட்டுது, நல்ல நடந்தது. மத்து வச்சு கொண்டு வந்து கருத்துல கொடுத்தா கம்ச காலத்துல கம்சம் பிடித்தான். காலை பிடிச்ச கரகரம் வச்சு கேசரி அம்மா இது கேசரி இடி இடிக்குது மழையெல்லாம் வருமா பாருங்க. என் தங்கை பராசக்தி உருவெடுத்து கொண்டுடுவேன். எங்க அண்ணன் வாக்கு போய் போயிடும். 8வது ஜனமா எங்க அண்ணன் கண்ணன் பிறந்து ஆயர்பாடியிலே வந்து வருகிறார். 1ஆம் வந்து வராரு. வாயில விட்டுருவான். ஆயர்பாடி திருக்கோட்டியூர் ரேப்பள்ளி
பாத்துறாங்க தெரியாது தேப்பள்ளி திருக்கோட்டி கலந்த உடனே அண்ணனாலே கண்ணாயம் கண்ணவன் கட்டாயம் மரண மழை வந்தா சொல்லியே தங்கை வந்து விட்டா நம்மள கொள்வதுக்கு வளர்ந்து வரானா அப்படின்னு சொல்லி பூதைக்கு அனுப்புறான் பூதைக்கு போய் வந்தா என் தாய் அசல் வரை கண்ணா வாரு மாடா சனத்தையே பால் அறிஞ்சு மாடா வந்தவர் யாருன்னு எனக்கு தெரியும் அவன் சனத்துல பால் அறிஞ்ச மாதிரி வாய் வச்சு அவன் முகத்தை ரத்தத்தெல்லாம் இழுத்து அவனே சாத்தியா மழை போற சகடாசுரம் வந்தான் வக்காசுரம் வந்தான் ஒருத்தம் வந்தான் 8 வயசுல 8 பேரை புட்டு வந்து சொந்த அம்மாவோட சேர்த்து அவன் ஜீரோ வச்சு எனக்கு வேணாண்டா பொல்லாவது ஜீரோ வச்சு நெல்லை செஞ்சா போதும் சேத விட்டாலும் போதும் அவன் அம்மா ஆறுகாரமா நடந்தாலும் அவளுக்கு விசாரி என் காரியம் ஆறுகாரியம் முழு காரியமா ஆகிடும் நான் அப்படி குறை இல்லாத இருந்து அப்படியா இருந்து குறை இல்லாது நான் இருப்பது என்ன ஆயர் போறோம் ஆயர் குலத்திலே வளர வேண்டும் என்று வீரா உதவி செய்வது வந்து ஐயா நான் ஆயர் குலம் ஏதாவது அவன் சேர்த்து அவன் தள்ளுறான் அப்படி ஆயக்குளத்திலிருந்து செய்து கொண்டு முடித்து உலகம் இல்ல பேசுகிறாங்க வசுதப்படி அட்டிய பிறந்தவன் கண்ணன் பேசுகிறாங்க நம்ம இருப்பதோ ஏதோ கூட்டமாச்சு அப்படி எங்க அப்பா பார்த்து கேட்கறான் எப்பா எப்பா இருப்பது ஏதோ கூட்டம் வசுதப்படி அட்டி போதும் கண்ணன் பேசுகிறாங்க சமாச்சாரத்தை கடவுளே எங்க அப்பா சொன்னாரு சூரசேன மகாராஜனுக்கும் மாறிட்டு அம்மையா இருக்கும் 10 ஆணு 5 பொண்ணு 10 ஆணுல மூத்தவர் நானு 5 பொண்ணுல பிறந்தது சொல்லக்கூடிய குந்தாதேவி இருக்க டில்லி அத்தி நகரத்தை பாண்டராஜன் கொடுத்து அத்தை 5 புள்ள பெத்துரா கண்ணானு எங்க அப்பா சொல்லி வாய் முடல அங்க இருந்து கருமாதி ஓட வந்தது ஆமா ஆமா அண்ணா நீ போற வர தெரிஞ்சு கொள்ள வேண்டும் போய் வாடா அப்படின்னு எங்க அப்பா அனுப்புறாங்க அத்தோட போது போறோமே சோமாசம் முடிஞ்சு சுத்திட்டு போறோமே சும்மா பலகாரம் பற்றி துணி மல்லியா எடுத்துக்கணுங்கன்னு போறேன் ரேட்டு கல்யா அம்மா வந்து நெஞ்சா கிடக்கத்தானே ரேட்டு கல்யா அப்படி இருந்தாலும் பார்த்தேன் அவர் வார்த்தை பிரகாரம் போய் வர வேண்டும் என் அத்தை அம்மா கலை வேறையும் அண்ணன் உள்ள கண்ண வரன்னு சொன்னானே கண்ணனை காணவில்லையே அவனே பேர்ல வரல எங்க அத்தை பாக்குறாங்க இதை கண்ணால கண்டாங்க கண்ணால கண்ட உடனே கண்ணா நாராயணா கோவிந்தா கார்மேக வண்ணா சனாத்னா சீனிவாசா வெங்கடேசா ஏழை பங்காளா அண்ணன் மகனே கண்ணா வாருமாடா என் 5 பிள்ளை இருக்குது கவனற்ற பிள்ளையாடா என் 5 பிள்ளைக்கு தாய் நீயே தந்தை நீயே உற்றார் பற்றார் உறவினர் நீயே என் பிள்ளைக்கு தெய்வமே நீங்க 5 முடிச்சா மத்த கையில கொடுத்தாங்க அடக்கணும் ஒண்ணு சேர்த்து கொடுத்தாங்க 5 கை மொட்டை மட்டல பிசுந்து அர்த்தம் வரும் கையில் அடித்து வணக்கம் என் மூத்தார் புள்ள 100 என் புள்ள 5 பேருக்கு 100 பேருக்கு சண்டை 100 காலத்தை வந்து விட்டா கண்ணா நாராயணா எங்க அத்தை சொல்லிட்டாங்க ஆமா ஆமா சண்டை வந்து விட்டா 100 வரை வருவோடு முதிருடன் சமர் வைவோ அருந்தான் போரினில் ஆற்றவனாகிய கூட்டாளி அவனை எதிர்த்தார் ஓட்டோட்டம் உண்டு ஓட்டுமை உண்டு அவர் சுமையே ஒரு சுமையா கருத வேண்டும் அப்படின்னு கையில பிடிச்சு கொடுத்தாங்க உள்ளங்கனி எல்லிக்கனி போலவும் ஏனும் மதுரம் போலவும் பூ மனம் போலவும் ஆகாயம் போய் போலவும் சந்திரன் சூரியன் போலவும் நெகமும் சாதியம் போலவும் சனி போலவும் கட்டுதாண்டா வெறி பிறந்த கூட்டம் மோர் கேட்கும் தண்ணி சாப்பிடணும் சரி கொடு அப்படியா குறையில்லாது அந்த வகை பிரகாரம் ஐவர் ராஜாக்களே
காத்து கொண்டு வந்தேன் துரியோதனன் செய்யாத கொடுங்கோல் ஆட்சிலாம் செய்தான் இது எல்லாம் விட்டு இவர் ராஜாக்களையும் எப்படியாலும் சூதியே தோற்ற வேண்டும் இவர் எங்க காரியம் செய்து இறக்கவில்லையே அப்படின்னு சூது பகலை ஆடினான் ஆடி இவர் ராஜாக்களை நாடு நகர உப்பு சட்டி வரவோட எல்லாத்தையும் தோத்தான் தோத்து செய்து அம்பாள் தங்கள் ஏகை வச்சு சொல்றாச்சான் தோத்தம் பொருள் கெட்டவனுக்கு சொந்தமாகி விட்டது துரியோதனன் பார்த்தான் தம்பி துப்பான் விடுத்து நம் தாய் காந்தாரி மனைவி தாயாக செய்தி அவளை கொண்டு கூட்டு பாரு வந்தா பாரு வச்சனை செய்யப்பட்டு விட்டாரண்ணா அவன் போய் நாயவா போட்டு பார்த்தானே அம்பாரியாக சரி ஒரு சபைக்கு பெண் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே பாடி என்று பார்த்தா செய்யப்படுத்தான் இல்லையா அத்திவானவரம் 66 வீடு இழுத்துன்னு வந்தானோ இது ஒண்ணு வந்து ராஜமணி வரல ஏத்திட்டு அண்ணா துணிவானா என்ன செய்யுது கேட்டா அவ துணி அவர்றா அவ துயில விருந்து நிர்வாண வளத்தோடு என் வலது தோடல கொந்த செய்தான்னு சொன்ன உடனே என் தங்கை ஏகச்சரிய துயில் வந்து கொண்டு இருக்கான் எங்க தங்கை பார்த்தது அண்ணா கண்ணா நாராயணா ராஜாவும் தோத்து விட்டார் மேல நம்ம செம்மறியார போல் தலைச்சாட்டு இருக்கிறார் எனக்கு யாரு அண்ணா தோண அப்படி எங்க பாப்பா கேக்குது கட்டா கொடை பிடித்து கண்ணில் நான் பெற்ற மைந்தல் பச்சையன் துயிலுரிய பாண்டவரும் பத்திருக்க கொண்டதனகிரி கோவிந்தானியன்றி அத்தகைய என் மானம் யார் வந்து காப்பார் அண்ணா அண்ணா என் மானம் போகுத அது ஒரு காலத்துல கம்பெனின்னு ஒரு காலத்துக்கு கண்ணா போய்தான் நாராயணான்னு நான் உடனே பாப்பா இப்படி மானத்தை காப்பீடு பண்ணும் ருக்மணியோட பாசை ஆடி கொண்டு நான் சுந்தரத்தை சந்தோஷமா பாப்பா இப்படி விரிக்கிட்டோம் அப்பதான் போகணும் ஒரு கை இப்படி மூடிட்டு இருந்தா ஒண்ணு தெரியாது பாப்பா 2 கையும் இப்படி நீக்கிட்டோம் 2 கையும் தூக்கிட்டோம் 2 கையும் தூக்கி கோவிந்தான்னு கூப்பிட்டோம் அப்ப போகணும்னு சொல்றது கை இப்படி விரிக்காத தூக்கம் பார்த்தது என் தங்கை நம்ம மானம் போனாம பரவாயில்ல நம்ம அண்ணனும் காப்பத்து பண்ண வேண்டும் அப்படி இருக்காரத்தையும் தூக்கி இருதே கமல பார்த்தா 6 தடங்கள் அஞ்ஞானங்க பேசுவார் அழகம் சோர வேறுவர் சொல்ல கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்று குளிந்தான் ஆவார் கொஞ்சம் உடனே தங்கையா பட்டதோ மானம் போனாலும் பரவாயில்ல இருக்காத்து தூக்கிட்டது அப்படின்னு சென்று மாறாத துயில் எடுத்து மானத்தை காப்பத்து பண்ணேன் என் தங்கை எழுந்தது ஐவர் ராஜாக்களும் தன்னை தோத்து என்னை தோத்தாரா என்னை தோத்து தன்னை தோத்தாரமா ஐவர் ராஜாக்களும் தன்னை தோத்தா உன்னை தோத்தாரண்டா ஐவரும் தோத்து விட்டார் தோத்த பிறகு என்னை வச்சு ஆடுவதற்கு என்ன நாயம் நீதி கிடையாது அப்படியே துரியோதனன் ஆட வேண்டும் கேட்டா துரியோதனன் முதல் ஆட்டம் ஆடினான் தோல்வி அடைஞ்சது என் பாப்பா 2வது ஆட்டம் ஆடின ஒண்ணு வெற்றி அடைந்தது அதோட சகுனி பார்த்தான் பொண்ணோட அதோட பார்த்தா என் தங்க ஒரு அடுத்த ராஜாக்களே ஆயத்தை விட்டது எங்க ஒரே நாடு கேட்டா உங்களுக்கு ஒரே நாடு வேண்டும் என்றால் 12 காடோரி வேண்டும் ஒரு ஆட்டு 5வது மாசம் கழிக்க வேண்டும் 13 கழித்து வந்தார் குருபர சொன்ன பிரகாரம் நாட்டை வரலாம் சொன்னார் அத பிரகாரம் துரியோதனன் சொன்ன பிரகாரம் இவர் ராஜாக்கள் அம்மாயாக தெரியும் எங்க சொன்னாங்க வைத்தார் ஒரு கடிக்க வேண்டுமே அண்ணா கண்ணா நாராயணா கோவிந்தா பிரியா ராஜாக்களும் மாமா என் குலதெய்வமா சரி கட்டி கொண்டு ஒரு வரமா 12 வனத்தையும் கழித்தார்கள் 12 வனத்தை கழித்து ஒரு ஆண்டு மறுவு தெரித்து வாழ வேண்டுமே அப்படின்னு பஞ்சமா நகர் திருமணியார் விழா நாட்டிலே குடியேறி அவரே ஒரு உருவத்தை தரித்து மறுவுரு தரித்து அங்க வாழ்ந்து கொண்டிருந்தார் வச்சு நான் விளையாடம் பண்ணேன் வச்சு கொண்டு அவங்களுக்கு பெண்ணை கொடுக்க செஞ்சான் ஆமா எனக்கு பெண்ணை திருமணம் செய்து அவனுக்கு ஒரு நாடு கொடுக்க வேண்டுமே அப்படின்னு உலகத்தை காட்டினார் உலகத்துல இவர் ராஜாக்கள் அம்பாள் யாகத்தில் இருந்து அண்ணா நாராயணா கோவிந்தா கண்ணா அவனியா தங்க மனசுலே வணங்குது தர்மம் பார்த்தான் உலக முகாமிலே தூத்து விடுத்தான் துணி கிட்ட அவன் சங்கையை விடுத்து மறுக்குண்டு நாடாடவன் நாடு காடாடவன் காடு அவன் காட்டுல வச்ச காலம் நாட்டு வைக்க கூடாது அப்படின்னு கராஜை எடுத்தான் அத பிரகாரம் பார்த்தான் என் கண்ணா நாராயணா கோவிந்தா அப்படின்னு தர்மம் என்ன அடிச்சான் ஏண்டா தர்மம் கேட்டேன் மாமா எங்களுக்காக தூது போகணும் நீ வச்சால போகணும் இல்ல நிக்கணும் எதிரணும் அவங்ககிட்ட போகணும் காலை 2 ஒண்ணா வச்சு கையை நீட்டி பள்ளியா காட்டி திறந்த குனிஞ்சி துரியோதனா பாண்டு ஒரு நேரம் கூடான்னு கேட்கணும் அவர் ஒரு மடம் சொல்லணும் அவனுக்கு யாரும் சண்டை வரணும் அசிங்கப்பட்டு வரணும்
அப்படின்னு அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். அவனுக்கு வந்து சண்டை வந்து நான் அசிங்கப்பட்டு வரணும், இதை பார்க்கணுமாடா கண்ணால அப்படின்னு கேட்ட உடனே மாமா நாராயணா கோவிந்தா எங்களுக்காக சொல்லுங்க 64 33 கேளுங்க, கொடுத்தா வாங்குங்க, கொடுக்கலனா இவர் ராஜாக்கு 5 ஊரு கேளுங்க, இல்லைன்னு சொன்னா 5 வீதி கேளுங்க, அது இல்லைன்னா 5 ஊடு கேளுங்க, அது இல்லைன்னா ஒரே வீடு கேளுங்க, அப்படி கொடுத்தா வாங்குங்க, கொடுக்கலனா எப்படி அர்த்தம் கேட்டேன். மாமா உங்க இஷ்டம் எங்க கட்டம் தரணும்னா ஆமான்னு இருந்து பீமனை கூட்டம் மாமா நானூறு காலம் வாங்காதீங்க, 100 பேரையும் கொண்டு வந்து சோதனை பண்ணிருக்கேன், என் கதைக்கு வேலை கொடுக்கணும். அவன் மனப்பாரு வந்து அர்ஜுன கூட்டு கேட்டேன். மாமா நாராயணா நீ என்ன செய்ய போறன்னு அனைத்து எனக்கு தெரியும். மலை கண்டதன திருமாலிண்ட நிலை கண்டு அவர் புடைகள் வாழ்வதோ இருந்தென்றார் அவரே கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்க, அவங்க கொடுத்த நாட்டுல வாழ விட மாட்டீங்க. இருந்தாலும் மாமா அடுத்த காண்டிபத்துக்கு வேலை கொடுங்க, சண்டைக்கு நாளைக்கு அவன் சொன்னான். தகுல கூட்டம் அவன் பார்த்தா மாமா கொடுத்தா எங்க சண்டைக்கு நாளைக்கு வீட்டுக்கு வேலை கொடுங்கண்ணா எல்லாத்தையும் 5 2 அடி வச்சுட்டான். நீ சும்மா இருந்தா பரவாயில்ல, நான் 4 பேரை கேட்டேன். ஆமா அவர் ஒரு காகத்துக்காரன், அவன் ஒரு காகத்துக்காராச்சே. நான் ஊர்ல பஞ்சாயத்து போட்டு பகவான் போறான் தூதுக்கு 4 பேர் 5 பேர் இருந்தாலும் 4 பேரை கேட்டாரா, ஒருத்தனை கேட்டாரா வரக்கூடாது அப்படின்னு அவனை போய் கேட்டு வாயன்னு சொன்னேன். உன் பேச்சு கேட்டு அவங்ககிட்ட போனேன். ஏ சகாதேவா தர்மம் சொன்னான்டா துரியங்கிட்ட உங்களுக்கு நாடு வாங்க தூது போறேன். அவன் பேசுறான் போயா வாயா நீ தூது போனா என்ன போக விட்டா என்ன அப்படின்னு என்ன வானா போனா அடிச்சோம் பேசுறேன். யார பேசாத அவன் அங்க வச்சிருந்தா நம்மளுக்கு செட் ஆகாது, சரி வராதுன்னு தந்திரமாக அந்தரம் மனது விட்டு போனான். அவனுக்கு எனக்கும் பல கதை அங்க நடந்தது. சொல்றேன் முடிச்சு கொண்டு வந்து என் தங்க பார்த்தையாக தெரியும். அண்ணா கண்ணா நாராயணன் கோடு கோடு போட்டு எழுது அது அழுவ எனக்கு கிளம்பி போய் தம்பி ஆத்திரம் தர்மம் சொன்னா உங்களுக்கு ஒரே நாடு வாங்க போறேன்னு சொன்ன பிரகாரம் பார்த்தா அண்ணாக்கு அண்ணா நீங்க போறீங்க 50க்கு 10 துரியோ நாடு கொடுக்காட்டாலும் பகவானே எம்பெருமா வந்து விட்டார். அவன் உங்களுக்காக 10 நாடை கொடுப்பார். நாடை வாங்கி வந்து நீங்க 5 பேர் கொடுப்பேன். 5 பேர் 100 பேர் சேர்ந்து வாழ போறாங்க. நான் விரிச்ச குதிரை எப்படி அண்ணா முடிப்பது அப்படின்னு எனக்கு தங்க கூட அழுது அம்மா அவன் கொந்தரை முடிக்கிறேன் அப்படி சாந்த கொடுத்தப்படுத்தி 5 ராத்திரி ஏறி அத்திமா நகர சிங்கார் தோப்பு தங்கி துரியவனுக்கு ஆள் விட்டான். ஓட்டி பார்த்து சிங்கார் தோப்பியா மாமனார் வராருன்னு அது இந்த காலத்துல நாடா புடுறாதான் விழுவாது. பஞ்சமத்தா போட்டுருந்தீங்க அப்படி புடுற பஞ்சம் அப்படி உதைக்க மாட்டேன். அப்படி எந்த உடனே சலை கட்டிக்கிறியா எல்லாம் கட்டிருப்பான். பரவாயில்ல சமுத்துடா அப்படி இருந்தா இந்த கட்டக்கான சேனல் அப்படி கொஞ்சம் கொண்டே விடுவானு எல்லாம் கட்டிடாத வேலை வந்தேன். அது சொல்றேன் யாருக்கு தெரியும், அதுக்கு எல்லாருக்கும் தெரியும். சொல்லியாடா என்ன சொல்லி என்ன போறேன் இது யாரு விடுறா யாரு விடுறான்னா அல்ல யாரு விடு யாரு விடு யாரு விடுன்னா சாரா வித்து கட்டணும் விடு, நான் மாடு வித்து கட்டணும் விடு, நான் நிலம் வித்து கட்டணும் விடு. சாரா வித்தானோ கவாரி ஏதாவது அவன் திறமை கொண்டு கட்டானோ விதரை மட்டும் பார்த்தான். தாங்கள் திரு குடிச்ச சாமி என்றான். தாங்கள் என்றா நம்மளுக்கும் பகர் கண்ணு குட்டி போட்டு விதரை மணியில உள்ள போனேன். உள்ள போனேன் என்ன சாமி வந்தோம்னா அவனுக்கு எனக்கு பரவாயில்ல வாக்குவாதம் நடந்து சாமி நீ வந்துட்டீங்க என் வீட்டுல விருந்து உண்ணாத போக கூடாது அப்படின்னா சரிடான்னு சொன்னேன். 1000 பேரும் சமையல் வட்டி வட்டி தாண்டாம பாட்டுக்கு படிச்சு 3 முழம் கொண்டா தலைவாழைய பரப்புறான். கொண்டு வந்தாலே 30 பதார்த்தம் வட்டித்து அப்புறம் தேங்காய் உடைச்சான் 10 வழி தேங்காய் உடைச்சான் கலந்து ஊத்தணும் சாம்ராஜ் பார்க்க போட்டோம் சுத்தி ஓடாது கண்ணா நாராயணா ஒரு வீட்டுக்கு வந்தாடியா போனான். ஒருத்தவங்க தனித்து குட்டி சாப்பிடக்கூடாது. ஒரு அரியா புள்ளி இருந்தாலும் பக்கத்துல கொஞ்சம் வச்சு சாப்பிடணும். அதனால நான் ஒண்டி சாப்பிட மாட்டேன். நீனும் சாப்பிட்றா அண்ணன் சாமி நாராயணா கோவிந்தா நோக்கு அடிச்சுக்கிறான் ஏண்டான்னு கேட்டேன். நான் பிறவிலே கும்ப வழிகாரன் நீ சாப்பிட்டா என்ன சேர்த்து ஆகாது என்ன தாண்டா சாப்பிடுன்னு கேட்டேன். அரிசி நொல்லி ஒரு வாரம் பூன் வை அதை கஞ்சியா கஞ்சி கொடுத்தாலும் சேர்த்து சேர்த்து ஆகணும். இந்த லாயம் சேனை பின்னால வருது அவங்க சாப்பிட்டோம் அந்த கஞ்சியா கொடுறான்னு ஒரு கரங்கானாது அவனுக்கு நானும் காட்சி கொடுத்தேன். ஒரு இடத்துல அழுது பாப்பா கிட்ட
எந்த உடனே அவனுக்கு சரி கொஞ்சம் காட்டி கொடுத்து அவனை பொம்மாவை நீக்கி ஆழ்வார்ந்த பட்டத்தை பேர் தூக்கி அங்கே இருந்து பார்த்தா துரிய வந்த வரைக்கும் போனேன் மாந்து வந்தா அவர் தரத்துக்கு அஜத்தை வச்சு வச்சான் சிவங்கலாம் உடுப்ப சொல்லிட்டு அம்மங்கடி வந்து 5000 பத்தமா வாங்கி கொடுத்தான் பழைய கொஞ்சம் முள்ளுங்க ஆண்டாட்சி முள்ள கொண்டு போட்டுருந்தான் பகம் வருவான் தூண் முயங்க மனம் தாங்காத போடுவான் ஊத்தி வச்சிருந்தான் இதெல்லாம் காலால் தள்ளி நாங்க சபைக்கு போனேன் சபையில சட்டம் போட்டான் துரிவாதம் பகவான் வந்து யாராவது கூட்டானாக்கா யாராவது கண்ணா கோவிந்தன் கும்பிட்டீங்கன்னா கையை துண்டி பண்ணி சட்டம் போட்டான் நேர்ந்து போன சபைக்கு எல்லாரும் தலை கவுந்த மாதிரி கண்ணனும் தலை கவுந்து இருந்தான் கவுந்த மாதிரி கோவிந்தா கண்ணான்னு வரலாம் அந்த சபையில பார்த்து 4 பேர் என்னை பார்த்து கொண்டாடுவான் துரிவான ஒண்ணு துட்டுவான ஒண்ணு சபையில ஒண்ணு சைவம் ஒண்ணு மிச்சம் இல்ல என்னை பார்த்து கோவிந்தா கண்ணான்னு கும்பிட்டான் என்ன சம்பந்தம் தான் பாண்டவரும் 13 கட்டி விட்டார் குர்ரா குர்ரா காலில் குட்டணும் வச்சிருந்த காய்ச்சல் அதே அங்க ஏற துரியா நாட குர்றான்னு அவன் பார்த்தான் ஏண்டா பகவான் வந்திருக்கே நீ ஒரு அறிவாளி தானே வந்திருக்கிற வந்த ஒரு பாண்டு எத்தனை வேட்டம் 12 பத்திரம் 12 வருஷம் 13 வருஷம் ஆகி போச்சு இது அனுபவம் பார்த்தியா எனக்கு அவன்லாம் சொல்லலாம் நீ இந்த கரியத்துல வரலாமாடான்னு காரியா மூஞ்சல முடியாது ஒரே பேசுறான் நீ 13 கைத்தா நாடு சொல்லும் சொன்ன சொல்ல மாட்டக்கூடாது குரா நாட்டனே ஈ குத்த இடம் தர மாட்டேன் ஊசி முனைய வட்டியை தூக்கி தர மாட்டேன்னா எப்படியா தர மாட்டேன் சமாந்தம் தான் நாடு தர மாட்டான்னா இதுக்கு தானே நம்மளுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி டாய் எப்படி தானே சத்தியம் பண்ணி ஆனா சத்தியம் மாட்டான்னு கேட்டேன் சத்தியம் பண்ண மட்டும் வச்சு சத்தியம் பண்ணா ஏன்னா சண்டையில் தான் நாடு பெறலாம் சமாதானம் தான் பெற முடியாதுன்னா நான் பார்த்தா 20 பறையும் கணக்கு எடுத்தேன் துரியோதனம் உனக்கு இருப்பதா 11 கோடி யானை பாண்டவர் இருப்பதோ 7 11 14 சண்டையில வெட்டு குத்து சாய்ந்து மாண்டவர் போக மீண்டவன் நாட்டை ஆடலாம் அப்படின்னு சத்தியம் வாங்கி கொண்டு அங்கே இருந்து வந்து கொண்டு ஐயா ஐயா ரஜாதி பொண்ணாரு ஐவர் ராஜாக்களை தேடி வரும்போது 6ஆம் பையனுக்கான முனக திட்டு கொஞ்சம் இருந்தான் ஏன்டா அரவா முனக திட்டிட்டு கேட்டேன் எங்க மாமா போய் வந்து கேட்டான் உங்களுக்கு 4 வாங்க துரியா கிட்ட போறேன்டா 4 துருக்க மாட்டேன் சண்டைக்கு 4 வச்சுட்டான் அப்படின்னு அங்கே வரண்டா அண்ணன் சண்டைக்கு தான் மாமா நானும் கத்தி தேட்டேன்னா சண்டைக்கு போற முண்டம் முழு கத்தி தேட்டணும் ஏன்டா முனக தேட்டேன்னா 18 கொஞ்சம் என் முனகத்துக்கே வேலை இல்லைன்னா இவனை விட்டு வச்சுதான் சரி வருமா அப்படின்னு துரிவாதான் காளிகாரி கடைப்படிக்கு அவனை அட்வான்ஸ் ஜாஸ்தி அமைச்சு வச்சிருந்தான் அம்மாவாசை திதியை பரட்டி திதியை பரட்டி அரவானை கொண்டு வந்து கடப்படி ஊட்டினோம் பாண்டவருக்கு ஜெயந்தி அட வேண்டும் என்று அப்படியே வைத்து கொண்டு அரவான் கேட்டானே முதல் நாள் மாமா நான் இறக்க போறேன் ஆனா நான் எதை கேட்டாலும் தரேன்னு சொல்லு மாமான்னு என்ன கேட்டாங்க நீ 18 நாள் நீ என்ன பண்ற ஏது பண்ற நான் பாக்கணும் பார்க்க கண்ணு கேட்க செய்வியும் அப்படி கூட அவனை சேர்த்து மட்டும் உயிர் கொடுத்தான் ஆனா அது மட்டுமா எனக்கு ஒரு நாள் சண்டை வேணும் 18 நாள் கேட்டான் சரி சரட்டான்னு சொல்லிட்டான் 3ஆவதே கேட்டான் மாமா எனக்கு கல்யாணம் பண்ணு கேட்டான் சாவு போற கம்யூனிட்டிக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான் செருப்படுத்து தோத்த மாட்டான் நம்மள அப்படின்னு பார்த்தேன் ஏன் நாங்க கேட்பானே நம்ம தான் ஒரு ஆள் கிடக்குறோம்னு இந்த ஒரு ஒருத்த மாதிரி கேட்க போனே வந்து தாலி கட்டிக்கினேன் போட்டா மாட்டேன் பொண்ணா உருவெடுத்தவங்க திருமணம் செய்து அவமானத்தை கலையா செய்ய பறிவிட்டு முதல் நாள் இருந்து யாரும் என்ன செய்ய தெரியுமா